நான் அர்ச்சனா பேசுறேன். ஓ நீங்களா? உங்க போட்டோவை யாரு பார்க்கணுமோ அவர் பார்த்துட்டாரு. என்ன சொன்னாரு மேடம்? நீங்க நானு நீங்க நானு நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. சரி 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 ஹாசினி இந்தா. மம்மி நீ எனக்காக பூஜை பண்ணி கொடுத்த பிரசாதத்தால என் கனவே நிறைவேறிடுச்சு. Thank you so much. நான் செலக்ட் ஆயிட்டேன். சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க இங்க வர வேண்டி இருக்கும். நான் அட்ரஸ் ஷேர் பண்றேன். கண்டிப்பா வரேன். எதுக்கு? ரிஹர்சலுக்கு தானே. என்ன ரிஹர்சலா? அதாவது நான் ராமர் கிட்ட என்ன பேசுறது, ராமர் என்கிட்ட என்ன பேசுறது, அப்புறம் மத்த கேரக்டர்ஸ் கிட்ட என்ன பேசுறது, எப்படி பேசுறது, அதுக்கு தானே. முதல்ல உங்களை ஸ்ரீராமர் கிட்ட அறிமுகப்படுத்துறோம். அதுக்கு அப்புறமா மத்தவங்க கிட்ட அறிமுகப்படுத்துறத பத்தி பாத்துக்கலாம். அப்படின்னா மந்தாரா, லங்கினி, சூர்பனகை கேரக்டருக்கு இந்த 3 பேரும் செலக்ட் ஆயிருப்பாங்களோ? எப்படியோ நான் சீதை கேரக்டருக்கு செலக்ட் ஆயிட்டேன். இது ஃபிக்ஸ். அது போதும் எனக்கு. சரி சரி நான் நிச்சயமா வந்துடுறேன். ஓகே வந்துருங்க. பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே ஓகே தேங்க் யூ. ஏண்டி என் மருமகளை எனக்கு காட்ட மாட்டியா? முதல்ல கல்யாணம் பண்ணிக்க போற ஏஜே பாக்கட்டும், அப்புறமா நீங்க பாருங்க. அதான் போட்டோ பார்த்து செலக்ட் பண்ணிட்டான்ல, அப்புறம் என்ன? அதெல்லாம் ஒரு செலக்ஷனா ஜெயமா? முதல்ல அவர் எங்க பார்த்தாரு? இங்கி பிங்கி பாங்கி விளையாடுற மாதிரி செலக்ட் பண்ணாரு. கல்யாணம்ங்கிறது விளையாட்டு இல்லையே. நாங்க 2 பேரும் ஒன்னா பார்த்தா என்ன ஆயிடுமா? முதல்ல அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம். லீலாவை நேர்ல பார்த்தா ஏஜேக்கு நிச்சயமா பிடிக்கும். ஆனா பாருங்க, இந்த காலத்துல இப்படி ஒரு ட்ரெடிஷனலான பொண்ணை பாக்குறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயமா. மனைவினா சீதா மாதிரி இருக்கணுமா, புருஷன்னா ராமர் மாதிரி இருக்கணுமா. அப்படியா? அவங்க ஏஜேவர் ராமர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா என் பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரியே சீதா மாதிரி ஒரு மருமக இந்த வீட்டுக்கு வரப்போறான்னு சொல்லு. ஐயோ இந்த சந்தோஷத்துல ஹிந்தியும் இங்கிலீஷும் வரலையே, எங்க போச்சுன்னு தெரியலையே. வெளியில எங்கயாவது ஸ்ட்ரக் ஆயிருக்குமோ? இட்லி போடு போடு, ஒரு 10 இட்லி போடு. மம்மி இன்னையில இருந்து ஒரு வார்த்தையை நீங்க சொல்லவே கூடாது. அது என்னன்னா, இனிமே என்னால எதுவும் முடியாதுன்னு மட்டும் உங்க வாயில இருந்து வரவே கூடாது. இனிமே இந்த ஹாசினியால எல்லாமே முடியும்னு நீங்க ஒத்துக்கணும். அதுல என்னக்கா டவுட்? நீ நினைச்சனா எதை வேணாலும் முடிப்ப. இதை இப்போ இல்ல எப்பயோ சொல்லியாச்சு. ஹாசினி மம்மி இதெல்லாம் உண்மையா? உங்க முன்னாடி தானே போன்ல பேசினேன், அப்புறம் ஏன் இப்படி கேக்குறீங்க? உங்க அப்பாவுக்கு ஞாபக மறதி நோய் போயிடுச்சுன்னா கூட நம்புவேன். ஆனா நீ நடிக்கிறதுக்கு செலக்ட் ஆயிட்டேன்னு சொன்ன பாரு, அதை என்னால நம்பவே முடியாது. உண்மையை சொல்லு, அங்க ஏதோ நடந்திருக்கு. நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானா? எனக்கு என்னமோ நீ உன் திறமையில ஜெயிச்ச மாதிரி தெரியல. ஐயோ என்ன இது, மம்மி கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த 3 பேரும் கண்டுபிடிச்சு கேன்சல்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் லீலா இல்ல ஹாசினின்னு சொல்லிடணும். இந்த வேஷத்துல நான் தான் மம்மி நடிக்கிறேன், நீங்க சந்தேகப்படாதீங்க. ஐயோ மம்மி அடுத்த கேள்வி கேட்கறதுக்குள்ள எஸ்கேப் ஆயிடு ஹாசினி. இந்த தரித்திரத்துக்கு அதிர்ஷ்டம் அடிக்குதுன்னா எப்படி நம்புறது? இவ என்ன ஃப்ராட் வேலை பண்ணிருக்கான்னு கண்டுபிடிச்சு தீரணும். என்னது இது? என்னது இது? எத்தனை வாட்டி சொன்னாலும் உங்களுக்கு புத்தியே வராதா? ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? கேஷ் வீட்ல இருக்க கூடாது, அப்பப்ப பேங்க்ல போய் டிபாசிட் பண்ணணும்னு சொல்லிருக்கேனா இல்லையா? ரெஸ்டாரண்ட் பக்கத்திலேயே பேங்க் இருக்கு, நடந்து போய் டிபாசிட் பண்ணிடலாம். பஸ் பிடிச்சா போய் டிபாசிட் பண்ண போறீங்க.
என்னோட ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஆன்லைன்ல ட்ராக் பண்ணுவேன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் உங்களுக்கு? இந்த மாதிரி ஏதோ பாசார்ல செல்போன் கவர் விக்கிற மாதிரி பணம் கட்டா இருந்தா அப்போ அது எப்படி அக்கவுண்ட்குள்ள போகும்? அது எப்படி ட்ராக் பண்ணுவேன்? எல்லாத்தையும் நானே செய்யணுமா? அப்போ நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்களா? அப்போ நீங்க எதுக்கு? நீங்க 2 பேரும் இன்னும் சின்ன பசங்களா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு? இந்த விஷயம் உங்களால செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாதுன்னு சொல்லிடுங்க. இனிமே நான் சொல்றது எதையும் காதுல வாங்க மாட்டீங்க, எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிடுங்க. இனிமே ரெஸ்டாரண்ட் பக்கமே வர வேண்டாம். போதும், நிறுத்துறீங்களா? விட்டா பேசிக்கிட்டே போறீங்க. நாங்க அமைதியா கேட்டுக்கிட்டே இருந்தா நீங்க பேசுறதெல்லாம் சரின்னு ஆயிடுமா? நாங்க எங்க வேலையை கரெக்டா தான் செய்றோம். ஆனா நீங்க தான் எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நாங்களா ஏதாவது சுதந்திரமா செய்ய முடியுதா? எல்லாத்துக்குமே உங்ககிட்ட எதிர்பார்க்க வேண்டியதாவே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனா நாங்க மூச்சு விடுறதுக்கு கூட உங்ககிட்ட அப்ளிகேஷன் போடணும் போல இருக்கு. டேய் கிஷோர், சும்மா இருடா. அண்ணா சும்மா இருண்ணா. நீதான் எதுவும் பேச மாட்டேங்கிற, என்னையாவது பேச விடு. எல்லாத்துக்கும் ஆமா சாமி போட்டுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் வெள்ளைக்காக்கா பறக்குது பாருன்னு பாரு. ஆமா ஆமா 3 ரெக்கையோட பறக்குதுன்னு நம்மளே சொல்ல வைப்பாரு. அவரு ரோபோ மாதிரி ஆனது இல்லாம நம்மளையும் மிஷினா மாத்திக்கிட்டு இருக்காரு. இந்த வீட்டுல டிவி ரிமோட்ல இருந்து காலிங் பெல் வரைக்கும் ஏதாவது ரிப்பேர் ஆனா அது சரியாகிற வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பிபி எகிருது. ஏன்னா நீங்க தான் சர்க்கஸ் ரிங் மாஸ்டர் மாதிரி எங்களை மிரட்டிக்கிட்டே இருக்கீங்களே. அண்ணன் அண்ணின்னு எல்லாரும் சாவி போட்ட பொம்மை மாதிரி ஓட வேண்டியதா இருக்கு. எங்களை பார்த்தா மனுஷங்களாவே தெரியலையா? ஏன் இப்படி இருக்கீங்க? Shut up. எவ்வளவு திமிரு உனக்கு! இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன், உன்னுடைய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியே தூக்கி போட்டுருவேன். தாராளமா போடுங்க. அப்படியே எங்களையும் தூக்கி போட்டுருங்க. அதுக்கு தானே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியாவது எங்களுக்கு நிம்மதி கிடைக்குதான்னு பாப்போம். வெளியே போறதுக்கு நான் ரெடி. நீங்க இப்படிலாம் அதிகாரம் பண்ணி எங்க அப்பா ஸ்தானத்துக்கு வரணும்னு முயற்சி பண்ணாதீங்க. நீங்க உன்னை என்ன பத்தி அப்பா கிடையாது. என்ன பேசுற நீ? யாருகிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா நீ? என்ன சொன்ன? ஏஜே உனக்கு அப்பா இல்லையா? அப்படி சொல்ல உனக்கு எப்படிடா மனசு வந்தது? ஏஜே பெத்த அப்பா இல்லடா. ஆனா அதுக்கும் மேல உங்களுக்கெல்லாம் கடவுள்டா அவன். உங்களெல்லாம் வாழ வச்ச கடவுள். அவன் உங்களுக்காக வாழ்க்கை முழுக்க செஞ்சதுக்கு தினமும் அவன் காலை கழுவி தொட்டு கும்பிட்டா கூட அந்த நன்றி கடன் தீராது. அப்பா இல்லையா? அப்பா அப்பா இல்லாம வேற என்ன?
நீங்க 3 பேரும் எப்படி இருந்தீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. என் பையன் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு உங்க நிலைமையில என்ன ஆயிருந்திருக்கும்? நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவன் வாழ்க்கையே மெழுகா உருக்கிக்கிட்ட வேண்டாம். அவன் என்ன பேச மாட்டேங்கிறான், தனியாவே இருக்கான், கத்தறான், கண்டிஷன் போடுறான். இதெல்லாம் தானே உங்களுக்கு பிரச்சனை? இதுதானே உங்க கேள்வி? உங்களுக்காகவே வாழறானே, உங்களுக்காகவே சம்பாதிக்கிறானே, உங்களுக்காகவே ஓடுறானே, வான்னா ஓடி வரானே, அதெல்லாம் எப்பவாவது ஏன் அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு தோணுச்சா? நீங்கெல்லாம் எப்படி போனா என்ன நினைச்சிருந்தா இப்ப இருக்கிறத விட இன்னும் பெரிய இடத்துல இருந்திருப்பான் என் பையன். ஆனா அது எல்லாத்தையும் மறந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு கூட இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவன் சம்மதிச்சிருக்கானே, அவனுக்காக இல்ல, உங்களுக்காக, எனக்காக, நமக்காக, நம்ம நல்லதுக்காக. அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஆமா, அன்பை வெளியில காட்டினா தான் அன்பா? நீங்க ஏஜேவை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். அவனை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. இங்க பாருங்க, அவன் கஷ்டத்தை நீங்க பங்கு போடலனாலும் பரவாயில்ல, அவன் மனசை மட்டும் காயப்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க. மறுபடியும் என் பையனை தனியாள ஆக்கிடாதீங்க. நில்லு கிஷோர். கேள்வி கேட்கிற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டா. ஆனா யார பார்த்து கேட்கறதுன்னு தான் உனக்கு தெரியல. அப்பானா அப்படிதான் திட்டதான் செய்வாங்க. ஆனா நீ இன்னைக்கு நியாயம் கேட்கறதா நினைச்சுக்கிட்டு அவரோட கௌரவத்தையே உரசி பார்த்துட்ட. ஏஜே உங்களுக்காக கஷ்டப்பட்டது எதுவுமே ஞாபகம் இல்லையா உனக்கு? எல்லாரும் மறந்த விஷயத்த நீ இன்னைக்கு வெளியே கொண்டு வந்துட்ட. நீ இப்படி ஒரு கேள்வியை கேட்பேன்னு ஏஜே நினைச்சிருக்க மாட்டாரு. ஏஜே மனசு உடைஞ்சு போயிருப்பாரு. ரொம்ப தப்பு பண்ணிட்ட கிஷோர், நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட. ஜஸ்ட் மிஸ். அம்மா கண்டுபிடிச்சிருப்பாங்க. நான் கூலிங் கிளாஸ் போட்டு இந்த முக்காடை போட்டுட்டு ஃபேஸை கவர் பண்ணி தான் செலக்ட் ஆனேன்னு மம்மிக்கு தெரிஞ்சது. அவ்வளவுதான். பப்பா, இந்த சீதா வேஷம் போட்டாலும் போட்டேன், எவ்வளோ பிரச்சனை. சீதாவை தான் சந்தேகப்படுறாங்கன்னா சீதா வேஷம் போட்டு என்னையோல சந்தேகப்படுறாங்க. ஸ்வேதா நில்லு. என்ன விஷயம்? ஒன்னும் இல்லையே. இல்லையே, என்ன பார்த்ததும் வேகமா வெளியே போற? நான் நார்மலா தான் போறேன். இப்ப கூட பயந்த மாதிரி தான் பேசுற. பயமா? நான் ஏன் பயப்படணும்? முதல்ல என் முகத்தை பார்த்து பேசு. சொல்லுக்கா. நான் என்ன சொல்றது? நீதான் ஏதோ மறைச்சு பேசுற. நான் ஏன் மறைக்கணும்? அதுவும் உன்கிட்ட. நீ மறைச்சாலும் ஒன்னு காட்டி கொடுத்துரும். உன்ன என்னக்கா அது? உன் மூக்கு. உனக்கு போய் சொல்லி பழக்கம் இல்ல. அப்படி சொன்னா
பதட்டத்துல உன் மூக்கு செவந்துரும். நல்லா கண்டுபிடிச்சக்கா நீ. சளி புடிச்சா மூக்கு செவக்கணும் ஊருக்கே தெரியும்ல. இது கூட உனக்கு தெரியாதா? ஏன்க்கா இப்படி ஆயிட்ட? வர வர நான் லூஸ் ஆயிட்டே வரேன்ல. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நீ என்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போற? என்கிட்ட என் தங்கச்சி எப்பவும் எதையும் மறைக்க மாட்டா. உனக்கு ப்ராப்ளம் வந்தாலும் என்கிட்ட தானக்கா சொல்லுவ. ப்ராப்ளம்னு சத்தம் போட்டு சொல்லாத. அம்மா ஏற்கனவே நீயே ஒரு ப்ராப்ளம்னு என்ன சொல்லிட்டே இருக்காங்க. சரிக்கா, மறுபடியும் சொல்றேன், ஆல் தி பெஸ்ட். நானும் மறுபடியும் சொல்றேன், தேங்க்யூ. பாய்க்கா. பாய் டி. கடவுளே, டார்க்கா கிடந்த என் வாழ்க்கையில ஒரு சின்ன வெளிச்சமா வந்த சீதா கேரக்டருக்காக நான் ஒரு பொய் சொல்லிட்டேன். வேஷம் எனக்கு கிடைச்சே ஆகணுங்கிற வேகத்துல ஹாசினிங்கிற என் பேரை லீலான்னு மாத்தி சொல்லிட்டேன். நாளைக்கு நான் வளர்ந்து பெரிய சினிமா ஹீரோயின் ஆகி பொய் சொல்லிதான் இந்த வேஷத்தை வாங்கினேன்னு சோசியல் மீடியால வந்து வரலாறு தப்பா பேசிடக்கூடாது. அதனால போன உடனே அந்த 3 மருமக கிட்டயும் நான் லீலா இல்ல ஹாசினின்னு சொல்லிட போறேன். ஹிட்லர் மூஞ்சில கேக் அடிச்ச பொண்ணு நான் தானும் உடைக்க போறேன். ஒரே ஒரு பொய் தான் சொல்லிட்டேன். அதுக்காக சமையல் கேஸ் என் தலையில ஏத்துன மாதிரி தலை கிண்ணன்னு பாரமா இருக்கு. எப்போ வெடிக்கும்னே தெரியல. சீக்கிரமா சொல்லிடணும். கடவுளே, நீதான் எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கணும். நீங்க உன்னை என்ன பெத்த அப்பா கிடையாது. நீங்க இப்படி எல்லாம் அதிகாரம் பண்ணி எங்க அப்பா ஸ்தானத்துக்கு வரணும்னு முயற்சி பண்ணாதீங்க. என்ன விஜய், என்னப்பா கோவமா? நான் ரெடி ஆகணும், ஒரு நிமிஷம் வந்துடும். என்னப்பா கோட்டை போட்டு பட்ட காயத்தை மறைச்சுக்கலான்னு பாக்குறியா? உன் மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கோன்னு இந்த அம்மாவுக்கு தெரியும்பா. மரத்து கிளையில ஊஞ்சல் கட்டி விளையாடுற உன் பிள்ளைங்களுக்கு தாங்கி பிடிக்கிற வேர் நீதான்னு தெரியாது ஏஜே. தெரிஞ்சிருந்தா அவன் அப்படி பேசி இருக்க மாட்டான். அவங்க முன்னேறத்துக்கு எல்லாத்தையும் நீதான் கத்து கொடுத்த. ஆனா அறிவை அவங்களே வளர்த்துக்கணும்னு அவங்களுக்கு தெரியாம போயிடுச்சுப்பா. சரி விடு, செதுக்கிறவன் கண்ணை காயப்படுத்தாம எந்த கல்லுதான் சிலையாயிருக்கு. மனசுல இருந்து காயத்தை தொடச்சு எடுத்திருப்பா. இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். என்னடா பண்றீங்க? விடுங்க. எங்களை லேச கட்ட விடுங்க டாடி. இறுக்கமா கட்டினாதான் நல்லா நடக்க முடியும்னு எங்களுக்கு இப்பதான் அறிவே வந்துச்சு. இத்தனை நாளா நாங்களா தான் வளர்ந்தோன்னு தப்பா நினைச்சிட்டோம். ஆனா தானா வளர்றதுக்கும் ஒரு அப்பா வளர்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸை நினைச்சு கர்வமா இருந்த எங்களுக்கு நீங்க அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு தெரியாம பேசிட்டேன். ரொம்ப வருத்தமா இருக்கு டாடி. சாரி டாடி, தம்பி ஏதோ தெரியாம பேசிட்டான், மன்னிச்சிடுங்க. ஏண்டா இத்தனை நாள் யாருடா அவனை பாத்துக்கிட்டான்? நான் தானே. தினமும் உங்களை நான் தான் பாத்துக்கிட்டேன், நான் தான் வளர்த்தேன்னு சொல்லி நிரூபிக்க சொல்றியா? வளர்ந்துட்டீங்க, ரெக்கம் முளைச்சிருச்சு,
சொந்தமா கூடு கட்டுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சுல? நான் உங்க அப்பா இல்லைன்னு சொல்றதுக்கு எப்படிடா உனக்கு தைரியம் வந்துச்சு? இனிமே அந்த மாதிரியான ஒரு வார்த்தை நீ என்னை பார்த்து சொல்லக்கூடாது, புரியுதா? சாரி டாடி. யார் என்ன நினைச்சாலும் சரி, ஊர் என்ன சொன்னாலும் சரி, நீங்க ஏன் பசங்க தான், புரியுதா? இவங்க என் மருமகள்.